ஒரு பிசினஸ் பண்ணணும் ரொம்ப நாள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அதை ஓனா ஸ்டார்ட் பண்றதா இல்ல பிரான்சைசி போறதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்க மைண்ட் தாட் ப்ராசஸ் நீங்க அதை கரெக்டா சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஓனா பண்றத இருந்தா என்னெல்லாம் விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்? ஃபர்ஸ்ட் விஷயம் நாலேஜ். அந்த பிசினஸ்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா பிரான்சைசி மோடு போகும்போது அவங்களுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும், உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கம்மியான நாட்கள்லயே அந்த நாலேஜை அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மெடிக்கல் பிசினஸ் வச்சுங்க, ஒரு 10 வருஷம் மினிமம் படிச்சாதான் அந்த மெடிக்கல் பிசினஸ் பண்ண முடியும். இதே பிரான்சைசி மோடுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு 6 to 1 இயர்க்குள்ளாடி இந்த நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் மார்க்கெட்டிங் நாலேஜ் உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. நல்ல பிரான்சைசி இருந்தா சொல்லி தருவாங்க. ஸோ இதை நீங்க பிரான்சைசி மூலமா அக்வயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்வென்டரி பார்ட். நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குவீங்க. இப்ப நீங்க இந்த பிசினஸ்ல ஓனா பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை ஒரு மினிமம் 2 to 3 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு கம்பெனி. இதுவே நீங்க பிரான்சைசி பண்றதா இருந்தா மல்டிபிள் கம்பெனிக்கு அவங்க ஸ்டாக்கிஸ்டா இருப்பாங்க, மல்டிபிள் கம்பெனிக்கு அவங்க ஆதரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் இன்வென்டரியை நீங்க கீப் பண்ணா போதும். இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? நிறைய ஸ்டாக் எக்ஸ்பைரி ஆக வேஸ்டா போயிடும், நிறைய ஸ்டாக் டப் ஆகி உங்களோட பணம் டப் ஆகி நிற்காது. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை நீங்க வாங்கி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் நீங்க பிரான்சைசி மோடு போக. டிஸ்அட்வான்டேஜ் வந்து நீங்க இன்வென்டரி பார்ட்டை ஜாஸ்தி பண்ண வேண்டியது. மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட், மார்க்கெட்டிங் சப்போர்ட். நீங்க ஆல்ரெடி இந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓனர் நீங்க பல எரர் மெத்தடை போட்டு பார்த்துதான் கண்டுபிடிக்க முடியும். மோர் தென் 1 year to 2 years ஆகும். அப்ப நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த மாதிரி கஸ்டமரை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, எந்த மாதிரி ஆட் ரன் பண்றதுன்னு தெரியாது, எந்த மாதிரி ஆட் போட்டா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தெரியாது. பட் பிரான்சைசிக்கு ஆல்ரெடி இவங்க அதை ரன் பண்ணி பார்த்து எதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கும், எந்தெந்த மாடல் எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பிரச்சனை, நீங்க ஒரு SEO ஒர்க் பண்றீங்க இண்டிவிஜுவலா, நீங்க ஓன் அவுட்லெட் பண்றீங்க அப்படின்னா ஒரு SEO பண்றதுக்கு மினிமம் 5 to 10,000 rupees கொடுக்கும். அதுவும் ப்ராப்பரான டேக், ப்ராப்பரான விஷயங்களை அவங்க SEO பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் பேரை SEO பண்ணுவாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க போடும்போது நிறைய டைம் எடுக்கும். ஒரு 2 years 3 years 4 years அவங்க வந்து SEOக்கு டாப்ல வரணும். கூகுள்ல நீங்க செர்ச் பண்ணும்போது டாப்ல வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 5 years எடுக்கும். இதே நீங்க பிரான்சைசினா அவங்க சென்ட்ரலைஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க, நீங்க லோக்கலா ஒர்க் பண்ணுவீங்க, அவங்க சென்ட்ரலைஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க ஆரஞ்சுன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ எல்லா ஊர்லயும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்ப நீங்க ஒரு நேமை கிரியேட் பண்ணி அதை மக்களுக்கு மத்தியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பணத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா அந்த பிராண்ட் வேல்யூ ஒன்று கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட மற்ற ஸ்கில் சப்போர்ட்ஸ், ஒரு பிசினஸை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க இதை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒரு 3 to 4 years 5 years நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது படிக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த டைமிங். ஸோ இது ஒரு பிரான்சைசி மாடலோட அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அப்படின்னா டிசைன். இப்ப நீங்க ஒரு டிசைன் பண்றதுக்கும் ஒரு பிரான்சைசி ஒரு டிசைன் பண்றதுக்கும் அது ஒரு எலகன்ட் பிரீமியம் மாடலா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஹை கிளாஸ் நல்ல பெய்டு இன்டீரியர் வெர்ஷன் வச்சுதான் அதை டிசைனே பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட லோகோல இருந்து, அவங்களோட இன்டீரியர்ல இருந்து, அவங்களோட கலர் காம்பினேஷன் இருந்து ஸோ ஸ்டடி பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க.